என்னுடைய முத்தியம் டிவி சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பான ஆன்மீக நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். முதலில் இறை வணக்கம். ததிசங்க துஷாராபம் சீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகடபூசணம். அன்பான நேயர்களே, கடந்த வீடியோ 36இல் உதாரண ஜாதகம் ரிஷபராசியை கொண்டு ரிஷப லக்ன ஜாதகத்தை கொண்டு தொழில் அமைப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நம்பர் 37இல் யார் தொழில் செய்யலாம் என்கின்ற தலைப்பில் மிதுன லக்ன உதாரண ஜாதகத்தை கொண்டு தொழில் அமைப்பு எப்படி இருக்கிறது, தொழில் செய்யலாமா என்பதை பற்றி நாம் இன்று பார்ப்போம். மேலும் இந்த உப அதிபதிகளை பற்றி நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த உப அதிபதிகளை வைத்து நீங்கள் கணித்தால்தான் துல்லியமான பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே அந்த உப அதிபதி கணிதத்தை நான் இன்னும் சரியாக முடிக்கவில்லை. சிம்மராசி வரைக்கும் தான் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரும் பகுதிகளில் ஒவ்வொன்றாக அதையும் நாம் காணலாம் என்பதை தெரிவித்து கொண்டு உதாரண ஜாதகத்திற்கு நாம் அடிப்படை தொழில் அமைப்பை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இன்றைய தினம் வீடியோ நம்பர் 37இல் யார் தொழில் செய்யலாம் என்கின்ற தலைப்பில் மிதுன லக்ன உதாரண ஜாதகத்தை கொண்டு நாம் அடிப்படை தொழில் அமைப்பை மற்றும் அந்த உதாரண ஜாதகத்தின் அமைப்பையும் பார்ப்போம். மிதுன லக்னம், லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. 2வது வீட்டில் குரு, 3வது வீட்டில் செவ்வாய், 4வது வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன், 5வது வீட்டில் சனி, 6வது வீட்டில் ராகு, 7வது வீட்டில், 8வது வீட்டில், 9வது வீட்டில், 10வது வீட்டில், 11வது வீடுகளில் எந்த கிரகமும் இல்லை. 12வது வீட்டில் கேது. ஆக இது ஒரு காலசர்ப்ப யோகமுள்ள ஜாதகம் ஆகும். இந்த காலசர்ப்ப யோகத்தினால் சுயதொழில் எப்படி பாதிப்பு அடையாது என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். லக்னத்திலே எந்த கிரகமும் இல்லை. 2வது வீட்டிலே குரு, 3வது வீட்டிலே செவ்வாய், 4வது வீட்டிலே சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன், 5வது வீட்டிலே சனி, 6வது வீட்டிலே ராகு, 7, 8, 9, 10, 11ஆம் வீடுகளில் எந்த கிரகமும் இல்லை. 12ஆம் வீட்டில் கேது. அடுத்து அடிப்படை தொழில் அமைப்பை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அன்பர்களே, இந்த மிதுன லக்ன ஜாதகத்திற்கு அடிப்படையான தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு உதாரண ஜாதகம் கொண்டு பார்ப்போம். இந்த மிதுன லக்ன ஜாதகத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி 10க்குடையவர் குரு. அவர் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். அந்த குரு கும்பம் மீனத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி புதன் மிதுனம் கன்னி கும்பத்தில் இருந்தாலோ சுய தொழில் செய்யலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு 10வது ஸ்தானாதிபதி 9, 10லையும் இருந்தாலும் 2ல் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் தொழில் செய்யலாம். 9 என்பது பாக்யாதிபதி, 10 என்பது கர்மாதிபதி, செய்யலாம். ஸோ குரு கடகத்திலிருந்து புதன் மீனத்தில் இருந்தாலும் சுயதொழில் சுபிட்சம் அடைவார். குரு கடகத்தில் இருந்து இந்த புதன் மீனத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலும் அந்த நீச்சம் என்ற ராசிநாதன் உச்சம் அடைந்திருப்பதினால் தொழிலில் சுபிட்சம் அடைவர். குரு தனுசுவில் கேந்திராதிபத்திய பாதகாதிபத்திய தோஷம் தொழில் அமைப்பு விளக்கப்பட்டது. குரு தனுசுவில் இருந்தால், லக்னத்துக்கு தனுசுவில் இருந்தால் கேந்திராதிபத்திய பாதகாதிபத்திய தோஷம்
தொழில் அமைப்பு விளக்கப்பட்டது. மறுபடியும் சொல்கின்றேன், தொழில் ஸ்தானாதிபதி குரு அவர் கடகத்தில் உச்சம் பெற்றாலோ கும்பம் மீனத்தில் இருந்தாலோ லக்னாதிபதி புதன் மிதுனம் கன்னி கும்பத்தில் இருந்தாலோ சுய தொழில் செய்யலாம். இங்கே குரு கடகத்தில் இருந்து புதன் மீனத்தில் இருந்தாலும் சுய தொழில் சுபிட்சம் அடைவர். குரு தனுசுவில், அதாவது மிதுன லக்னத்திற்கு 7வது வீட்டில் கேந்திராதிபத்திய பாதகாதிபத்திய தோஷம் தொழிலமைப்பு செய்வதில் விளக்கப்பட்டது. ஆகவே இந்த அடிப்படை தொழிலமைப்பு மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை தற்போது பார்த்தோம். மேற்கொண்டு இந்த உதாரண ஜாதகத்தை கொண்டு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பான நேயர்களே, இப்பொழுது ஒரு மிதுன லக்ன உதாரண ஜாதகத்தை கொண்டு நாம் அந்த ஜாதகத்தினருடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடி லக்னத்தில் மிதுன லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. 2இல் குரு, 3இல் செவ்வாய், 4இல் சுக்கிரன், சூரியன், சந்திரன், புதன், 5இல் சனி, 6இல் ராகு, 7, 8, 9, 10, 11இல் எந்த கிரகமும் இல்லை. 12இல் கேது. இது ஒரு கால சர்ப்ப யோக ஜாதகம். ஸோ இங்கே லக்னாதிபதி புதன் 4இல் உச்சம் பெற்று இருக்கிறார். அதே மாதிரி 10க்குடைய தொழில்காரகன் குருவும் 2இலே உச்சம் பெற்று இருக்கிறார். அதே போல் பாக்யாதிபதி சனி 5இல் உச்சம் பெற்று இருக்கிறார். குருவை சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராகுவை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. ஆக புதன் 4இலே உச்சம். இது பஞ்சமகா புருஷ யோகங்களில் பத்ர யோகமாகும். 10ஆம் தொழில் அதிபதி குரு 2இலே உச்சம். லக்னாதிபதியும் கருமாதிபதியும் இருவரும் உச்சமடைந்து இருக்கிறார்கள். பாக்யாதிபதி சனி கருமாதிபதி குருவை பார்க்கிறார். சுய தொழில் சுபிட்சம் உண்டு. இது கால சர்ப்ப ஜாதகம். ஆனால் அந்த கால சர்ப்ப ஜாதகம் 12/6இல் கால சர்ப்ப யோகத்தினால் சுய தொழில் பாதிப்பு எதுவும் கிடையாது. ராகுவை குரு பார்ப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த ஜாதகத்தில் குரு, புதன், சனி உச்சம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல் சனி 10ஆம் தொழில் அதிபதியை குருவை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். குருவும் 5ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறது. காலசர்ப்ப யோகமாக இருந்தாலும் ராகுவை 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை குரு பார்ப்பதினால் தொழில் அமைப்பு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய முத்தியம் டிவி சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.